சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, இன்றைக்கு ஒரு பெண் வெளியூர்ல இருந்து கண்ணீரும் கம்பலையுமா என் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து என்னை அப்படி அடிக்கிறாங்க, என்னால் நீ அங்கே வாழவே முடியாது, நீங்களும் கை விட்டுட்டா நீ இறந்து போகிறத தவிர வேறு வழியே இல்லை, நான் தற்கொலை தான் பண்ணிக்குவேன்னு சொல்லி மிக பரிதாபமான ஒரு தோற்றத்தில் நிலையில் இங்கே வந்திருக்காங்க. அவங்க குற்றம் சாட்டுற அந்த குடும்பத்தாரை இங்கே வர வச்சுருக்கோம். அவங்களுக்குள்ள என்ன நடந்தது, இதற்கு என்ன தீர்வு, அந்த பொண்ணை நம்ம எப்படி அமைதிப்படுத்துறது, இன்றைய நிகழ்ச்சி இதுதான். உங்க பேர் என்ன? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரியா? என்ன வயசாகுது ராஜேஸ்வரி உங்களுக்கு? 30 வயசாகுது. 30ஆவது. குழந்தைங்க இருக்கா? எத்தனை குழந்தைங்க? ஆடாடாடா. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷம் ஆகுதா? ஓஹோ. என்ன படிச்சிருக்கீங்க? படிக்கலைங்க. படிக்கவே இல்லையா? ஸ்கூலுக்கே போனது இல்லையா? ஒண்ணுமே தெரியாது. இல்லையா? அப்பா இல்லை. அப்பா ராஜஸ்தான். ஓஹோ. அப்பா ராஜஸ்தான். சரி. அம்மா கோயம்புத்தூர். சரி. 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி. அப்புறம் அப்பா ராஜஸ்தானுக்கே போலான்னு கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்காங்க. சரி. அப்ப எல்லாருமே சேர்ந்து நாங்க ராஜஸ்தான் போனோம். ராஜஸ்தான் போய் ஒரு 6 மாசத்துல அப்பா இறந்துட்டாரு. கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்காங்க. 2 அண்ணன் ஒரு அக்கா. ராஜஸ்தான் போய் எங்க அப்பா இறந்துட்டாரு. சரி. அப்ப எனக்கு 5 வயசு. சரி. எங்க அம்மா எங்க அண்ணனே அக்காவையில அங்கேயே விட்டு என்னை மட்டும் கூட்டிட்டு வந்துருச்சு. அங்க இருந்து கோயம்புத்தூர் வந்துச்சுங்க. கோயம்புத்தூர் வந்து என்னை கொண்டு போய் பொள்ளாச்சியில ஒரு வீட்டுல கொண்டு போய் வேலைக்கு கூப்பிட்டு போட்டு அது கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. சரி. கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்க மாமனார் அங்க கோயம்புத்தூர்ல மார்க்கெட் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. சரி. அவங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி. கூட்டிட்டு போய் இது மட்டுமே இருந்தா பரவாயில்ல, என்னையும் அங்க இருந்து எடுத்துட்டு வந்துருச்சு. பொள்ளாச்சியில இருந்து வா, இங்கேயே இருந்துக்கலாம். பொள்ளாச்சியில நல்லா இருந்தீங்களா? நல்லா இருந்தேங்க. மாடுதான் மேய்ச்சிட்டு இருந்தேன். சரி. அதனால நல்லா இருந்தேன். நல்லா இருந்தீங்க. இங்க வந்துதான் எல்லாம் அசிங்கமா போச்சு. என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு? ஒரு மருமகிட்ட மாமனார் எப்படி மேடம் இருக்கணும்? தாப்ப மாதிரி இருக்கணும். 10 வயசுல வயசுக்கு கூட நான் வந்தது இல்லை. சரி. அப்பவே எனக்கு அத்தனை கஷ்டம். எங்க அம்மா போய் சொன்னேங்க, பைக் கரையேத்தி எங்க அம்மா கால் உடஞ்சு போச்சு. அப்ப இப்படி இருக்கும்போது நீ வந்து சொன்னி நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஐயோ, ஏன் வேற வீடு கிடையாதா உலகத்துல? இன்னொரு வீட்டுல நீங்க பழைய வீட்டுக்கே போய் வேலை பார்த்திருக்கலாமே. என்னை விட்டு அங்க போயிருக்கலாமே. உங்க அம்மாவையும் சேர்த்து நீங்க கூட்டிட்டு போயிருக்கலாமே. எந்த சூழ்நிலையில கல்யாணம் நடந்தது உங்களுக்கு? உங்க அம்மா 10 வயசுல மாமனாட்ட கூட இங்க வீட்டுல கூட விட்டுட்டாங்க. அப்புறம் பக்கத்துல ஒருத்தர் லவ் பண்ணாங்க மேடம். அப்ப எங்க அம்மா கிட்ட வந்து சொன்னேன். அவங்க அம்மாவும் வந்து பேசினாங்க. சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச உடனேங்க என்னை அடிச்சு கோவைப்புத்தூர் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கோவைப்புத்தூர்ல கொண்டு வந்து எங்க மச்சாண்டார் போலீஸா இருக்காரு நடராஜன். அவர் ரூம்ல நீ தங்க வச்சிருந்தாங்க. வேற ஒரு எஸ்ஐ வீட்டுல கொண்டு வேலைக்கு விடுறேன்னு சொல்லி போட்டு அவர் வீட்டுல கொண்டு நீ தங்க வச்சிருந்தாரு. தங்க வச்சிருக்கீல. உடனே மாமனார் நான் இங்க தங்கி இருக்கேன்னு மாமனார் இங்கே வந்து தங்கிட்டேன். மேட்டுப்பாளையத்துக்கு போகல. இல்லம்மா, எந்த சூழ்நிலையில கல்யாணம் நடந்தது? பேரூர்ல கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணியாரு. அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இல்ல, உங்க மாமனாரே பிளான் பண்ணி தன்னுடைய 2வது மகனுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதாவது தனக்கு நீங்க வீட்லயே இருக்கணுங்கிறதுக்காக. அது ஏன் பண்ணிக்கிட்டாருன்னு அதுல இன்னொரு காரணம் கூட இருக்குங்க மேடம். அது வெளியே சொல்லவே முடியாது, தனியா தான் சொல்லணுங்க. அது இருக்குது. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அவருதான் கல்யாணம் பண்ணிக்கேன்ட்டாரு. மாமனாரு கல்யாணம் பண்ணிக்க. பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டுட்டாரா? இல்ல தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரா? பையனை. ஏன் பையனுக்கு பண்ணி வச்சது தானே பண்ணிட்டு இருந்திருக்கலாம்ல? அது அவங்களுக்கு அசிங்கமா போயிரும். அது என்னத்த அசிங்கம்? அப்புறம் அவங்க பையனுக்கு ஏதோ கட்டி வச்சாங்க. ஆனா இதெல்லாம் நான் சொன்னேன்னா சத்தியமா நம்ப மாட்டாங்க மேடம். இல்ல புரியுது. ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு பெரிய பாதகங்களை, இவ்வளவு ஒரு அசிங்கங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன அவசியம்? மேட்டுப்பாளையத்திலிருந்து கிளம்பி வந்து இப்படி சொல்லணும் இல்லைங்க. அங்க பக்கத்துல இருக்கிறவங்களை வேணாலும் கேளுங்க. தப்பானவன் யாரும் சொல்ல மாட்டாங்க மேடம். இப்ப என்னமா சொல்றாங்க? பேரூர்ல வச்சு தம் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு மேட்டுப்பாளையத்தை கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல விட்டதுதாங்க மேடம். இது நாள் வரைக்கும் நீ பொண்டாட்டி நான் எங்கேயும் கூட்டிட்டு போனேன். வீட்டுக்காரு எங்கேயுமே கூட்டு போக மாட்டேன். சரி. இவ்வளவு நல்ல அழகான ஒய்ஃபை எங்கேயும் கூட்டு போனது இல்ல. எங்கேயுமே இது நாள் வரைக்குமே எங்கேயுமே நாங்க. ஒருவேளை அவருக்கு தெரியுமோ அப்பா எப்படி என்ன இடத்துல கல்யாணம் பண்ணாரு? தெரியாதுங்க மேடம். சரி சரி. ஆனா எங்கேயுமே கூட்டு போக மாட்டாரு. சரி. ஒரு பிரியமா பேச மாட்டாரு, பிரியமா இருக்க மாட்டாரு. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அவர் பிரியமா பேசினாலும் எனக்கு பிடிக்காது. குடிச்சு போட்டு வருவாரு மேடம். சரி. புள்ள வயித்துல இருக்கிற
பெரிய புள்ள. சரி. வகுத்துலயே வெட்டி வெட்டி உதைப்பாரு. காலில் தான் கூப்பிடுவாரு. இதையெல்லாம் அந்த மாமனார் பாத்துக்கிட்டே இருப்பாரா? ஒண்ணு வந்து ஒரு பாதுகாக்க வர மாட்டாரா? அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அவருக்கே தெரியும். எல்லாம் ஒட்டுக்க ஒரே குடும்பத்துலதான் இருந்தோம். இப்போ 2 வருஷமாவது தனியா போயிருக்காங்க. குடிச்சு போட்டு வந்து அடிப்பாரு. வாழ்க்கையும் சீரழிச்சு சரி தனக்கு உபயோகமாற ஒரு பொண்ணு அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு காப்பாத்தலாம்ல. அதெல்லாம் காப்பாது. அவரும் சேர்ந்தாங்க. போன வாரம் செருப்பு காலோட எட்டி தலையிலே உதைக்கிறாங்க. இங்க புறப்பட்டு வரக்கு வந்தது. சென்னைக்கு புறப்பட்டு நானும் என் சின்ன பிள்ளைய வந்தாங்க. பாய் தூரத்துல புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டு வீட்டுக்குள்ள விட்டு அப்படி கெட்ட வார்த்தையா பேசி செருப்பு கால தலையா உதைக்கிறாங்க. போலீஸ் கூட வந்துட்டாங்க. ஏமா அடிச்சாங்களான்னு கேட்டதுக்கு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னு சொன்னீங்க? அவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸா இருந்தாங்க. அதனால நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். 2 குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டீங்களாமா? நான் மட்டும் தாங்க வந்தேன். குழந்தைய வீட்டுல. என்ன பொண்ணு? எதுவுமே வீட்டுல. போன வாரம் புறப்பட்டோம். வீட்டுல 2 வாரம் பிள்ளைங்களை விட்டு போட்டு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டேன். துணி கூட எடுத்துட்டு வரலைங்க. ஒரே சீலையோட வந்தேன். நீங்க வந்தது தெரியுமா உங்களுக்கு? வந்து கடைசியில் அப்புறம் போன் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. எங்கெங்கயும் போன் பண்ணிருப்பாங்க. எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலைங்க. இவ்வளவு ஒரு பரிதமான முடிவு இல்லைங்க மேடம். யாருமே என்னை புரிஞ்சுக்கிறது. அவங்களுக்காக நல்லா அவங்க எங்க மாமியாரோட அம்மா 9 வருஷமா கை கால் வராம படுத்துருந்துச்சுங்க. நான் தான் எல்லாமே செஞ்சேன். பாத்ரூம்ல இருந்து எல்லாம் எடுத்து ஊத்தி எல்லாம் பண்ணேன். எல்லாரும் என்ன சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு செயின் இருக்குது, அதை வாங்கி கொடுங்க, அப்பதான் நான் பார்ப்பேன். இந்த அம்மாட்டு இருக்கிற பணத்தை வாங்கி கொடுங்க. நான் எதுவுமே வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு தான் பார்த்தேன். இந்த அம்மா சாக வரைக்கும் நான் தான் பார்த்தேன். இல்லைன்னு உங்களுக்கு சொல்லுங்க. உங்களை ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா வச்சிருக்காங்க. காலையில அதுக்குரிய ஒரு வேலை செய்யறவங்களுக்கு நம்ம நல்ல கௌரவமா வச்சிருக்கோமே, அது ஒண்ணும் தப்புன்னு நினைக்க முடியாது. உங்களை வந்து ரொம்ப பேசக்கூடாதுங்க. வீட்டை விட்டு நான் வெளியில போக கூடாது. அவங்க எல்லாம் பேசுவாங்க. அவங்க எல்லாரும் கூடயும் பேசுவாங்க, எல்லாரும் கூடயும் பழகுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க, எல்லாம் இருப்பாங்க. உங்களை மட்டும் எங்கேயும் விட மாட்டாங்க. எங்கேயும் போக கூடாது. சாப்பாடாவது ஒழுங்கா போடுவாங்களா? சாப்பாடுல நான் சமைச்சு சாப்பிட்டுருவேன். கேஸ் இல்லைன்னா கூட அடுப்புல ஆக்கி சாப்பிட்டுக்குவேன். சரி. போன வாரத்துல எல்லாரும் நீங்க சமைக்கிறதும் சாப்பிடுவாங்க. அவங்க தனியா சாப்பிட்டுருக்காங்க. மாமியார் தனியா சமைச்சு பசங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே பசங்களையும் அங்க எழுதிட்டாங்க. அப்புறம் வயசான அம்மா இட்லி மாவு ஆட்டுவேன், ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறேன், ஆட்டுக்குட்டி பாத்துக்குவேன். மாமியார் சின்னதா ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து அது 9 உருப்படி பண்ணி விட்டேன். ஆட்டுக்குட்டி பாத்துக்குவேன், இட்லி மாவு ஆட்டுவேன், ஸ்கூலுக்கு இட்லி சுட்டு கொடுப்பாங்க, NCCக்கு இட்லி சுட்டு கொடுப்பேன், அந்த பாட்டியை பாத்துக்குவேன், 4 குழந்தைங்களையும் பாத்துக்குவேன். நைட்டு இவர் குடிச்சு போட்டு வந்து அந்த டார்ச்சலையும் அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் கூட எனக்கு பெருசா தெரியலைங்க. சரி அடிக்காம இந்த காலத்துல யாரு இருக்காங்க? புருஷமா இருக்கு. அப்படி அடிப்பாரு. மண்டையை கொண்டே செவுத்துல அடிப்பாரு. செவுத்துல அடிச்சு எனக்கு தலைவலி. போன வாரம் நீங்க கிளம்பி வரேன், நீங்க நங்கையா வந்து முசுரை புடிச்சு சுருட்டி அடிச்சா பாருங்க. அதுவும் பாக்குறது இல்ல. பெரிய பொண்ணு வாயே திறக்காது. குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கம்மா? குழந்தைங்கள மேல பெரியமா தாங்க இருப்பாங்க. இப்ப அவங்க மிரட்டி வச்சு வாங்க உட்காரு அம்மா கிட்ட. அம்மா தானே ஃபர்ஸ்ட் டாக்டரா செகண்ட்? அம்மா நீங்க செகண்டுங்க. இவங்க 2வது பொண்ணு. யார் 2வது பொண்ணு? ஃபர்ஸ்ட் பொண்ணு. உட்காருமா. அது ஃபர்ஸ்ட் பொண்ணு, இது 2வது பொண்ணு. அழகான குழந்தைகளா இருக்கு. என்னம்மா அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறத பாத்துட்டு இருப்பீங்களாடா? அப்படிலாம் இல்லைங்க. வீட்டுல அவ்வளோ இதெல்லாம் இல்ல. எங்க பாட்டி அப்பதான் வருவாங்க. பாட்டி தனியா இருக்காங்க, அம்மா தனியா இருக்காங்க. எவ்வளவு வருஷமா தனியா இருக்காங்க பாட்டி அம்மாவும்? பாட்டி அது சரியா ஞாபகம். 2 வருஷமா தான் தனியா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க அம்மா அந்த கஷ்டப்படலையாம்மா? முதல்ல எங்க அப்பா ட்ரிங்க்ஸ். அம்மா ஏன் வீட்டு விட்டு வந்தாங்க? கடன் தொல்லைனால வந்துட்டாங்களா? எவ்வளவு கடன் இருக்கு? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன். 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் எல்லாம் இல்லைங்க. ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு. உங்க கதையோட நீங்க வந்து உட்கார்ந்தப்ப இருந்ததுக்கு குழந்தைங்க வந்த உடனே அந்த கதையோட ட்ராக்கே மாறுதேம்மா. இப்ப பார்த்தா நீங்க பட்ட கஷ்டம் உங்க மாமனாரால, உங்க கணவரால, மாமியாரால, நங்கையாரால இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. தெரியாது யாருக்கு? யாருக்கு பத்தினதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லவே இல்லைங்க. பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் சொல்லல. அவங்களுக்கு தெரியாது. என்ன படிக்கிறீங்கம்மா? 11th படிக்கிறேன். நீங்கம்மா? 9th. படிக்கிறது யாருமா படிக்க வைக்கிறா? பாட்டி தாத்தா அப்பா பாட்டி தாத்தா தான் படிக்க வைக்கிறாங்களா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு போடுறது எல்லாம் அவங்க தான் பண்றாங்களா? தாத்தா பாட்டி தான் எல்லாமே செய்வாங்க. அம்மா என்ன செய்யறாங்க? அம்மா மாவாட்டுவாங்க.
எங்க தாத்தா தினமும் எங்க அப்பா வந்துட்டு முதல்ல காசு தர மாட்டாரு. எங்க தாத்தா தினமும் 50 ரூபா வந்து கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அதே போக எங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எங்க தாத்தாவே கொடுத்துருவாரு. தினமும் 50 ரூபா உங்க அம்மாட்ட கொடுப்பாங்களா? ஆமாங்க. இவர் ஒன்றும் தர மாட்டாரு. இந்த 50 ரூபாயில நீங்க எத்தனை பேர்த்து பாத்துக்கணும்? உங்க ஃபேமிலிவா இல்ல எல்லாத்தையும் சேர்த்தா? எங்க ஃபேமிலி மட்டும். அம்மா அடிக்கடி இப்படி வெளியே வந்துருவாங்களா வீட்டை விட்டு? ஒரு டைம் வந்திருக்காங்க, ஏற்கனவே வந்திருக்காங்க. ஒரு தடவையா நிறைய தடவையா? 2 தடவை வந்திருக்காங்க. இவங்க லாஸ்ட் டைம் கிளம்பி வரப்ப ட்ரை பண்ணப்ப நீங்களும் அம்மா கூட வந்தாங்களா? அந்த டைம்ல வீட்டுல எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்களா அம்மாவை? இல்லை. போய் பேசக்கூடாது, தாத்தா பாட்டி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க உன்னை. போய் பேசுனீங்கன்னா ஆமா, அப்புறம் போய் பேசக்கூடாது, உண்மையை சொல்லிடும். அடிச்சாங்க, எகுத்து பேசினங்காட்டி அடிச்சாங்க. நகையை யார்ட்டையுமே சொல்லாம கொண்டு போய் அடமானம் வச்சிருக்காங்க, அதனால அடிச்சாங்க. எல்லாம் சேர்ந்து அடிக்கலாமா? நகையா அடமானம்? அவங்க நகை தானே வச்சாங்க அடமானம். அது எங்க பாட்டி தானே மீட்டு கொடுத்தாங்க. எங்க பாட்டி மீட்டு சும்மா போட்டு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அது அப்படியா போட்டுன்னு கொடுத்தாங்களா? போட்டுருக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏற்கனவே எங்க அம்மா கடன் அடகு வச்சுட்டாங்க. அது எங்க பாட்டி வந்து மீட்டு வந்து நீங்க போடுறு, யாராவது வந்து வரப்போக நீ இப்படி இருக்க கூடாது, நான் மட்டும் போடுற கஷ்டமா இருக்கும், நீயும் போடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க குழுக்கு அதுக்கு இதுக்கு சொல்லிட்டு அடகு வச்சுட்டாங்க. எங்க பாட்டி கேட்டதுக்கு பீரோக்குள்ள வச்சிருக்கேன், அதுல வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன். மாமியார் வந்து மீட்டு கொடுத்தது வந்து ஆச்சரியமா இருக்கே. கொடுத்தாங்களா நிஜமா? மீட்டுறாங்க மேடம். எங்க பாட்டி மீட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க, திருப்பி வந்து அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப வந்து பொண்ணு வந்து மீட்டிட்டாங்க. நல்ல காது மாட்டுல கம்மலு 2 மாட்டுல நான் வாங்கல. அது என்ன நகைங்கிற விவரம் எனக்கு வேணாம். நீங்க வந்து அதை மீட்டு உங்ககிட்ட கொடுத்தாங்களா, நீ அவங்களே வச்சுக்கிட்டாங்களா? குடுக்கலைங்க மேடம், அவங்களே வச்சுட்டாங்க. போட சொல்லி கொடுத்தாங்கன்னு ஒரே ஒரு கம்மல் மட்டும் கொடுத்தாங்க. ஒரு கம்மலு மாட்டலு அல்லக்காது அல்லக்காதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு கம்மலை மட்டும் கொடுத்தாங்க எனக்கு வச்சுக்க சொல்லி. போட்டுரு நான் வாங்கிக்கிறேன் நாங்க. அப்புறம் சரி மாவு ஆட்டுறேன்னு சொல்லி மாவு மறுபடியும் ஆட்ட ஆரம்பிக்கும் போது எங்க வீட்டுக்காரன்னு சொல்லி நீங்க மாவு ஆட்டி ஆட்டின வரைக்கும் போதும், ஆட்ட வேண்டான்ட்டாங்க. எனக்கு குழு கட்டுறதுக்கு. அம்மாவை அடிக்கலாமா எல்லாம் சேர்ந்து? எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சாங்கடா? எங்க பாட்டி தாதால அடிக்கல, எங்க மகேஷ் அம்மா அத்தை அவங்க வந்துட்டு உங்க அத்தை வந்து அடிக்கலாமா? நீங்க வந்து கேட்க முடியாது போனாங்க, ஆனா அடிக்கல. அடிக்கிற மாதிரி போனாங்க. நீ உண்மையை சொல்றியா இல்லையா? நிஜமா அவங்க சொல்லி இருப்பாங்க, சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. சரி கல்யாட்டி வாச்சு பொடியை பிடிச்சிட்டு அம்மா கோத்தா இப்படி யாருக்கு போட முடியா அப்படின்னு சொன்னாரு. நகைக்காக நீங்க சம்பாரிச்சது தானே? நகை யாரு பண்ணி போட்டது? முதல்ல பண்ணாங்க அவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணலைங்க. நீங்க வாங்கினது, உங்க அம்மாவும் போடல, நான் வாங்கினது. குழுவுல வந்து அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச நகைய அவங்க அடமானம் வச்சிருக்காங்க. சரி மீட்டு வந்து கொடுத்தாங்க, இருந்தாலும் அவங்க நகை தானே. அவங்க இத்தனை வருஷம் உங்க அம்மா செஞ்ச வேலைகளுக்கு கணக்கு போட்டா கூட உனக்கு வந்து அதுக்கு மேல கொடுக்கணும்ல. ஆட்டுக்குட்டி அத்தனை வளர்த்துனங்க, 5000 இவங்களே வித்து வச்சுக்கிட்டாங்க. நான் வளர்த்துனது இவங்க வளர்த்துன அதுல, அதாவது குட்டிய அதே மாதிரி இது வந்து இப்ப எனக்கு வந்து தெரிஞ்சாவணுமா, இது பொருளாதார பிரச்சனையா இல்ல மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? இது வந்து இவங்க வந்து சொன்னப்ப, உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி வந்து உட்கார்ந்தப்ப சொன்ன கதைகள் முற்றும் வேற மாதிரி இருந்தது. நம்ம நெஞ்ச உழுக்கிற மாதிரி, ஒரு தமிழ் பெண்களுடைய ஒரு பிரதிநிதியா ரொம்ப இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு மனசு அப்படியே யார் அந்த குடும்பம் என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு நமக்கு தோணுச்சு. ஆனா இப்ப அவங்க 2 குழந்தைகளை வந்து அவங்க சொல்லி கொடுத்து பேசுறாங்களா இல்ல அவங்க உண்மையிலேயே பேசுறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அவங்க தரப்ப, இப்ப அவங்க தாத்தா பாட்டி தரப்ப கேட்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயமா இருக்கு. சொல்வதில்